அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கான ஷார்ட்ஸ் வீடியோவில் பட்டர் சிக்கன் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலா தடவி ஊற வச்சிடலாம். நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிடுறேன். அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுறேன். அடுத்ததாக லெமனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 லெமனில் 3/4 அளவுக்கு நான் புளிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாதாரண வத்தப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ கடைசியாக ஆயில் சேர்த்துக்கிடுறேன். அந்த மறந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். அவ்வளோதான், நல்லா ஊறட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பட்டர் தான் ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடுறேன். இப்போ அதோட ஒரு பெரிய பல்லாரியாக எடுத்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கிடுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் இதோடு சேர்த்துக்கிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். எனக்கு இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வத்தப்பொடி சேர்த்துக்கிடுறேன். நீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இப்போ இந்த கறி இதுலேயே நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக 2, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு அரைச்சி அந்த ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கிடுறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் வீட்டில் பாலாடை எடுத்து வச்சுருந்தேன். அதிலேருந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டைம் பல்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குல்ல. இதெல்லாம் சிக்கனோடு சேர்த்துக்கிடுறேன். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லாவே கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ சிக்கனுமே நல்லாவே வெந்திருக்கும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துக்கிடுறேன். பட்டர் சிக்கனில் லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ ஃபைனலாக அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மீதி இருந்ததை இதில் மேலே ஊற்றி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால வெஜ் பிரியாணியும் பட்டர் சிக்கனும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.